கேட்டீங்கல்ல பக்கத்துல மல்லாட்டு கொல்லி இருந்தான். ஆமா, அடிச்சு விட்டாங்க. மல்லாட்டு கொல்லியில அடிச்சு போயிடுச்சான். மல்லாட்ட கொடி மல்லாட்ட கொல்லியில மல்லாட்ட வயிறு போட்டாங்களா? ஆமா, அந்த சாம்பல் அடிச்சு போயிடுச்சான் மல்லாட்டு கொல்லியா. ஓ, மல்லாட்ட கோயில அந்த சாம்பல் அடிச்சு போச்சு. ஆமா, ஹாய், மல்லாட்ட கோயில போன அந்த சாம்பல் அடிச்சு போட்டு உண்மைதானே? ஆமா. ஏண்டா அந்த கொல்லியில மல்லாட்ட சரி கொத்து கொத்து கொத்தா காக்கியல்லவா? ஆமா, அங்க இருக்க கொடிய அந்த மல்லாட்ட சரியை பொறிச்சு கொண்டு வாடா. அது இருக்கிற அந்த மல்லாட்ட விரும்பமா 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 ஓ சவுண்ட் சொல்றது அந்த வயல போய் இந்த பெரியம்மா மல்லாட்ட நல்லா அந்த வழியில போயிட்டு வந்தவங்களாம் ஜனங்க மல்லாட்ட கொல்ல போயிட்டு மல்லாட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மல்லாட்ட செடி புடிங்கி துணி போயிட்டாங்களாம். ஓ, அந்த மல்லாட்ட செடியை புடிங்கி சாப்பிட்டாங்க. ஆமா ஆமா. செத்து போன என்ன சவுண்ட் கேக்குதா? இதெல்லாம் யார் சொல்லி அப்படின்னா அவன் கேட்பான். சூத்து முன்னிறாடே, இதெல்லாம் யார் சொல்லி அப்படின்னா அவன் கேட்பான். நீ போய் என்னன்னு சொல்ற? செத்து போனாரு அவர் தான் சொன்னாரு, போய் சொல்லுப்போ. இப்போ சொல்லுவா. யாரு பாரு யாரு பாரு இப்பதான் முருகனுக்கு அளவு போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவன் கோயில் எவ்வளவா வந்தா கேட்டி எவ்வளோ சொல்ற? என்ன நம்ம சொல்லி அனுப்பிச்சான்? இதெல்லாம் யாரு சொன்னது கேட்டீங்க வந்தீங்களா? செத்து போன போனோம் தான் சொல்லிச்சு. ஏண்டா இவ்வளவு தூரம் நான் கேள்வி கேட்கறது, நீ ஓடி அறுத்து, நீ பதில் சொல்றது, நீ ஓடுறது, நீ ஓடி அறுத்து. செத்து போன பணமா சொன்னிச்சு? ஆமா இதுமா. செத்து போன பணம் எங்க பேசுமா பேசுமா? அந்த பணத்தை ஈத்தினா இவர்கிட்ட ஓடுவாங்க காலையில கீசி போயிடுச்சு. அந்த வகி வச்சு போட மாட்டாங்க. நீ ஏன் வளர்ற? நான் தெளிவா பேசுறேன், தெளிவா பேச என்ன மேல வந்து அடிக்க மாட்டான்ல, நீ பாத்தியா? பார்க்கும் போதே தெரியும். நீ வாங்கினா என்ன உன் கழுகு என்ன சத்தியமா உன்னாச்சான்? எங்க அம்மா தாலியா எடுத்துருங்க.
எங்க அம்மா ஜாலியா திட்டுனா நீங்க டிக்கி டிக்கி டிக்கின்னு வாழுங்க. என்னடே உன்னாச்சா? நான் இருக்கும்போதா? அம்மா நான் பாக்குறப்ப அவன் நடிக்கிட்டான். பணம் போட்ட சப்பி இருக்கிற சப்பி இருக்கிறான். போலாம். தவற மச்சாய். நீ எனக்கு தம்பி தானே? ஐயோ நீ ஒண்ணும் பயப்படாத. அவன் உன் மேல கை வைக்கிறான்னு பாப்போம் போன். நான் பார்க்கும்போது உன் மேல கை வச்சுட்டான். அம்மா தப்பு தப்பு நான் வாழ காய்க்கிறா. இப்ப நான் சாப்பிடும். மலர் மயிர புடியணும் என் மேல கை வச்சான்னு வச்சுக்க அவ்வளவுதான். இப்ப நான் என்ன அடிச்சது நீ பாக்கல? நான் நான் சொல்றது கேள்றா, என்ன அடிச்சது நீ பாக்கல? எந்த எந்த கூட்டி கொடுத்த பாடு உன்னை அடிச்சான்? எந்த கூட்டி கொடுத்த பாடா? எந்த அவன் அடிக்கவே இல்லை, என்ன மட்டும் அடிச்சுக்கிறீங்க? இப்ப அவன் அடிச்சுக்கிறீங்க இல்ல? இது வரைக்கும் 2 பேரையும் நான் ஒரு அடி அடிச்சிருப்பேன். அடிக்கலப்பா, அடிக்கல கண்ணா. மச்சானா இல்லப்பா. சூராதி சூரன் ஐயா தாண்டா சூத்து ஓட்டி பேர. நீ வருகும் போது ஒரு பாடல ஒண்ணு பாடல. இந்த பாட்டு யாரு மாசியா என்ன பாட்டுல எதனா பீ கண்டுபிடிச்சிட்டானா? என்ன பாட்டுல எதை தப்புன்றான்? நல்லா தானே பாடி வந்தான். அவரால் அவனுக்கு காது கேள்வி அவனுக்கு. பேசாம அவருக்கு வேணா காதுல விடுவோமா? பாட்டு எடுத்து காசு வைப்போமா? அந்த மாதிரி சரி, என்னடா பாட்டு பண்ண சொல்ல? நல்லதான் பண்ணுவானா? இவன் பைத்தியக்காரமா, இவன் குடியாரமா, இவனை பார்த்த இவன் பைத்தியக்காரமா, இவன் குடியாரமா, இவனை பார்த்த காரி முஞ்ச கருவாடு ஒரு எருமாடு, காரி முஞ்ச கருவாடு ஒரு எருமாடு, ஓங்கி ஒண்ணு ஊட்டா கிழிஞ்சிடுவோம் வாய்ப்பாடு, ஓங்கி ஒண்ணு ஊட்டா கிழிஞ்சிடுவோம் வாய்ப்பாடு. ஏதோ வாழ பாடு அடியெல்லாம் சொல்றான். ஆனா என் காதுல சரியா போய் வாசி போடுங்கடா. ராக நல்லா இருக்கு, வரிகள் நல்லா இருக்கு. டேய் யாரும் வாசிக்கிறீங்களா? ப்ளூடூத் சக்சஸ்ஃபுல் இல்லையா? இங்கிலீஷே தெரியாது பழகுது உங்க. சரியான புழு முட்டையா இருப்பாரு பழகுதுரா அவரு. இங்கிலீஷா? ஆமாங்க. எப்படி கத்துறது? ஐயோ பாட்டு போறதுக்கு முன்னாடி இது வரும். எப்படி? The Bluetooth successful. எப்படி? The Bluetooth successful. அப்படினா நல்லா வருதோ? ஆமா. நான் சொல்றேன். இதான் கனெக்ட் ஆகும். நீ சொல்ல Bluetooth successful. ஆமா, the Bluetooth successful. பாட்டு வேணும் உங்களுக்கு? ஆமாடா. என்ன மொழியில வேணும்? தமிழ் வேணுமா, இங்கிலீஷ்ல வேணுமா, ஹிந்தில வேணுமா, கர்நாடகால வேணுமா, மலையாளத்துல வேணுமா, விக்கிரவாண்டில வேணுமா, உளுந்தூர்பேட்டில வேணுமா, திண்டிவனத்துல வேணுமா, இல்ல நெய்கோப்பில வேணுமா? என்ன மொழியில வேணும்? இந்தி, மலையாளம், மராத்தி, உருது, கேரளா, மாதிரி தெலுங்கு போன்ற மொழிகள் இருக்கின்றது. ஆமா. பஞ்சாபி என்று சொல்லக்கூடியது. ஆமா. இதனால விக்கிரவாண்டி, திண்டிவனம், நெய்குத்தி அதெல்லாம் என்னடா? இப்பதான் ஒரு கம்மன் தாங்க நம்ம தாக்கா இருக்கா. ஏன்னா அவன் வாயில பாட விட்டு நடக்குறீங்க.
பாட்டுங்க ஒரு மொழியில பாட்டு. ஹிந்தி மொழியில பாரு. ஹிந்தியில நீங்க அந்த பக்கமா வாட்டமா நில்லுங்க, இல்ல இந்த பக்கமா நில்லுங்க. ஐயா வழி விட்டு நில்றான், ஓரம் பண்ணிடுறான், அந்த பக்கமா ஓரம் பண்ணிடுறான். ஏங்க நீங்க அப்படி எதிர நில்லுங்க. ஐயாவுக்கு ஹிந்தி பாட்டு. தம்பி ஒரு 7 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா ஒய் ஒய் நீங்க பாத்துக்கறேன். 7 ரூபாய் சுதி பிடிக்க சொல்லுங்க. 7 ஆரம்பிச்சிச்சுடா. 7 எனக்கு ஆரம்பிச்சு 7 மணி நேரம் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். என் புல் கொண்டு தெரியாது. அந்த மாதிரி அடிக்காத, நேரம் அடி. கிராஸா போகுது பாரு. ஹிந்தி பாட்டு பாடு. ஹிந்தி பாட்டு. நீ எந்த சைடு வாங்குற? தம்பி ஆர்த்தி ஆமா பாட்டு 7 ரூபாய் முடி 7 ரூபாய் பாட்டு அதுக்கு மட்டும் டிஸ்டர்ப் பண்றாங்கம்மா. பண்ண மாட்டேன் பாடு. தம்பி நீ நக்குடா. நீ வேற கம்பெனி தான்டா. சும்மா தான் நக்குடா. அவன் பாருங்க மோட்டை தூக்கி நக்கிறான். எல்லா ஐயோலையும் கம்பெனில தாங்க ரொம்ப இருக்குங்க. வந்து உட்காந்துக்கிறான். தம்பி தாளத்தை சீயா சப்புவா சீயா சப்புவா அவர்கிட்ட நல்ல முட்டி போடுங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். எங்க ஹிந்தி பாட்டு அப்படியே உங்க காதுல வந்து ஏறும். ஹிந்தி பாட்டு கத்துக்க வேணா முட்டி போடணும். ஆமாங்க. ஹிந்தி பாட்டு பாடினா முட்டி போடணும் அப்படியா? ஐயா அவன் தனி ஒரு ரகம் அவன். ஆமா ஏங்க வாத்தியாருக்கு இப்படி இவங்களுக்கு அப்படியே அப்படின்னு எடுத்து வைப்பேன் நான். ஆமா நீங்க முட்டி போடுங்க. சுத்த தன்னியாசி ராகத்துல பாட போறியா? ஆமாங்க. ஆமா சுத்த தன்னியாசிரா. ஏங்க தொண்டை கொஞ்சம் கிச்சு கிச்சுன்னு இருக்குது. ஒரு அண்ணா சுண்ணி மாத்திரம் ஒண்ணு தான். அண்ணா அவன் சொன்னா கை வாரி பாரு. நான் மாத்திரா சொன்ன அந்த மாதிரி இல்லடா, செக்ஸ் மாத்திர. அது இல்லடா, அது இல்லடா புறம்போக்கு. செக்ஸ் மாத்திர போட்டுருங்க. கிச்சு 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 கிச்சு. அவனை விட்டாரே சும்மா சும்மா நீ முட்டி போடு முட்டி போடு. ஐயாவுக்கு ஏத்த மாதிரி வைக்கணும். சுதிக்கு இதெல்லாம் கத்தா போடுங்க. சுதிட்டா நான் மட்டும் நம்ம அம்மா நான் சொல்ல மாட்டேன். விவேகமா நில்லுங்க. ஆன்னு காட்டி நில்லுங்க. வீரம் கோயில்ல இருக்கு. அப்படியே मेरे सपने के रानी का बुआई के तू मेरे सपने के रानी की बुआई के तू மேல கொஞ்சம் ஆகி போனா கீழே கீழே கொஞ்சம் ஆகி முட்டி பாட சொல்லிட்டு ரொம்ப கட்டி பேசணும்னா கொட்டை மேல ஏறிக்கும். உனக்கு தான் என் போன வர நடந்த கதை முடியாதா? நான் சும்மா சும்மா நானும் பேசுகிறேன். மரியாதை கட்டுங்க. என்ன போன வாரம் ஒரு கதை சொன்னா காரி முடிஞ்சு போடுவான். போன வாரம் ஈஸியர் லைன்ல நாடகத்துக்கு போனான். நான் அப்பயும் சொல்றேன், எங்க ரொம்ப கத்தி பேசாத கொட்டை மேல ஏறி போகுதுன்னு. ஏன் என்னத்துக்கு பெருமளம் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். மூஞ்சில சிவப்பா இருக்கிறதுக்கு காரணம் கூட நான் சொல்லுவேன். நான் சொல்லுவேன். bloody nonsense, bloody fool, idiot, stupid. சொல்லாம எப்படி இருக்க முடியாதுனால போன வாரம் ஈஸியா இருப்பாங்க லைன்ல நல்லா தான் ஆடினா. நான் கத்தாதரா கத்தி பேசாதரா கொட்டை மேல ஏறிக்க போகுது. நான் நல்ல மணல் பகுதி. நான் என் வீரத்தை காமிச்சு அவனு பேரு வச்சு அவனு வந்தாரு கொட்டை மேல ஏறிச்சு.
பூச்சி நான் ஒன்னும் தொங்கிங்க அண்ணா மூஞ்சி புள்ள ஏன் சிவப்பு சூறவேசக்காரங்களாம் வேணும் நீ சிவப்பு பூச்சி வரது இல்ல காலைல நாடகம் நட்டு கொட்டா பின்னாடி கோயில் திருட போனாரு செருப்பாலே போச்சு அனுப்பிச்சு ஒரு அக்கா அதே சிவப்பு அரி பூச்சி வந்துக்கிறேன் உடனே தலை நிமித்து அப்புறம் அடுத்த வாட்டி வரும்போது கேட்பாங்கல்ல அந்த செருப்பால் அடி வாங்கினாங்க டேய் விக்ராண்டி பஸ் இல்லடா யாத்தியார் அடிக்கிற கம்யூனிட்டி படுத்துறா வந்து அது உனக்கு தெரியாதா என்ன தெரியுது ஐயாவுடைய பெருமை என்ன பெருமை இல்ல இந்த மாதிரி தான் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட்ல கவுத்த ஒண்ணு கட்டிக்குவாங்க பெரிய பொண்ணு மேல ஏற்றி விட்டுருவாரு சின்ன பொண்ணு கீழே இறக்கி விட்டுருவாரு ஆனா அவங்க பொண்டாட்டி மட்டும் ஒரு அற்புதமான வேலை செய்யும் சூப்பரா மோலத்தை ஒண்ணு மாட்டிக்கணும் ஓம்பு 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 பெருமை எப்படி தெரியுமா பாப்பா மேல ஏறிக்கும் ஒரு பாப்பா சேப்பு அம்மா மாட்ட மாட்டேன் ஓம்பு 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 ஆனா ஐயா என்ன பண்ணுவாரு தாயே நீ சொல்லும் போது சைடு யாரோ வராங்க அது கூட உங்க ஊட்டமா இன்னொரு பாட்டு ஒண்ணு பாடுமாரு யாரா போலான்னு மேலத்தான் போகுது எங்கன்னா வந்தினா பவுடர் போட்டோமா எங்கன்னா 4 டான்ஸ் ஆக்கி போலான்னு எத்தனையோ பேர் அடிச்சு விட்டு போட்டாங்க அப்படி அடிச்சு தானே கீழே போறாங்க யாரா போலாம் யாருக்கும் போட்டு தெரியாது யாரா போலான்னு மேலதான் போச்சு அது போகட்டும் அது போகட்டும் டாய் கவலா அதை விடு இதை புடி அதே கதை புடி என் மஞ்சார் ஹே என் நார்கள் மஞ்சார் ஹே संजार है ये नाटक संजार है कितने भी दिल ना तेरा मार का भाई को बांधी रे कितने भी दिल ना तेरा मार का भाई को बांधी रे आगा भाई है रे भाई है என் இந்த அரசவைக்கு வரவேண்டிய கால தாமதம் ஏன் கால தாமதம் கேக்குறேன் ஐயோ அரசாங்கத்துல ஏகப்பட்ட வேலை அதனால கால தாமதம் கிடையாது வீட்டுல என் பொண்டாட்டி போட்டு அடிக்கிறா என்னடா வீட்டுல போட்டுங்க ஆமாங்க என்னடா சண்டை வீட்டுல என் பொண்டாட்டி எனக்கு சண்டை என்ன சண்டை 4 மணி வரைக்கும் நல்லா தான் படுத்துங்கறா 4 மணிக்கு அப்புறம் தூக்கத்துல ஏறி ஸ்டேடியத்துல தெரு தெருவா தோத்துறா ஏன்டா நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் என்ன பண்ண மாட்டேன் போய் லைட் ஆஃப் பண்ணுவேன்
பக்கத்துல போய் நல்லா தான் படுக்கிறேன். சரி 3 மணிக்கு அப்புறம் தடி எடுத்தாலும் தெருவா தோத்துறான். எனக்கு புரியலடா. நல்லா தாண்டா போறேன், நல்லா தானே சாப்பிடுறேன். ஐயோ காலைல 500 ரூபாய் காசு கொடுத்துட்டு வருவேன். ஏண்டி நான் போய் மாமா வேலைக்கு போறேன், கலப்பா வருவேன், கறி எடுத்து செஞ்சு வை, மீன் எடுத்து செஞ்சு வைன்னு சொல்லிட்டு தான் வரேன். இவனும் எடுத்து செஞ்சு வைக்கிறான், சாப்பிடுறேன். இலைய போட்டு நான் மட்டும் சாப்பிடுறேன். சைலைஸ் பொறுமையா வச்சுனா நல்லா சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்டு பக்கத்துல வந்து படுமாமான்றான். நானும் போய் நல்லா தான் படுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தடி எடுத்து தெருவா தோத்துறான். என்னாச்சு சொல்லுங்க ஐயா. இந்த நாகாசம்மா கம்பெனிக்கு எது கூப்பிட்டீங்க? ஏன் இந்த ஒரு நைட்டு ஆமா நம்ம திருமதி ரம்யா மேல காலம் சென்று ஆமாங்க இயற்கை எழுதிட்டாரு. ஆமா அவருக்கு ஒரு நாடகம் நடத்தினோம். நாங்க சூரவாசி தான் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாங்க நானும் சூரவாசி செய்ய வந்தேன். இவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னவா? ஏன்டா கால தாமதம்னு கேக்குறேன். அவன் சொல்றான், யார் யாரு வீட்டுக்கு இருந்து போறாங்களோ உங்க அம்மா சீலுக்கு. ஐயா அவனுக்கு 3 தொப்பைக்கு தண்ணா. எனக்கு என் பொண்டாட்டிகள் தகராறுன்றான். என்னடா இது கேக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாருக்கும் ஒரு வயிறு தானே இருக்கும், அவனுக்கு முன்னாடி 3 வயிறு இருக்குது. என்ன அது? உங்க அம்மாவுக்கும் போய் பாரு, 3 வருத்தாரு. அறிவட்டன சொல்லுங்க. ஆமா இவனும் வீட்டுக்கு போறானா, படுக்கிறானா. 3 மணி ஆனா ஏன் அது? டேய் ஒண்ணுமே பண்ணல, அதனால தான் அவன் தடி எடுத்து துரத்துறான். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டான். ஓஹோ போவன் லைட் ஆஃப் பண்ணுவான், பக்கத்துல படுப்பான். தடி எடுத்துன்னு 3 மணிக்கு மேல தெருவா தோத்துறான். மானம் சூடு சொர்ணம் உள்ளவன் ஒரு ஆம்பளை கதை சொல்ல வெளியே சொன்னா வெக்கம் அழப்பான துக்கம். வெளியே ஒரு கதையை சொல்ல வெக்கப்படுறவன் அவன் வாயத்தே வேஸ்ட் தெரியுமா? நானா வெளியே சொல்லிட்டான். எத்தனை பேர் வெளியே சொல்லாம அவன் பொண்டாட்டி பக்கத்துல வந்து கும்பிடுகிறான்னு எனக்கு தான் தெரியும். அது போட்டும். இது எந்த நாடு? நீ கேள்றா பாடு. ஆம்பளை கட்டாடி வாங்குறவன் பெரிய வீரம் கிடையாது. ஆம்பளை கட்டாடி வாங்குறவன் பெரிய வீரம் கிடையாது. பொண்டாட்டி கிட்ட குண்டானாலும் தட்டாளி வாங்குறான், அவன் தான் வீரம். ஆமா எதுக்காக அடிக்கிறேன்? நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நைட்டு போய் சாப்பிட்டு நல்லா தான் படுப்பேன். 3 மணி ஆனா ஒண்ணு கூட்டு வச்சிருவான். நான் ஒண்ணுக்கு தான் விட்டு அடிப்பேன். இதுதான் பளிங்க தேசம். அப்ப நெய் குப்பி எங்க போச்சு? அது ஓரமா போச்சு. இது நெய் குப்பின்னு எல்லாருக்கும் தெரியும். இது என்ன நாடகம் நடந்துக்குது? இந்த நாடகத்தில் ஏற்றப்பட்ட நாடு பளிங்கமா தேசம். பளிங்க மன்னர். ஓ பளிங்காசூரன். உங்க பேர் பளிங்காசூரன், என் பேர் பச்சை மிளகாசூரன். நீ மட்டும் சூரன் பேர் வைப்ப, நான் வைக்க கூடாதா? என் தம்பி தக்காளி சூரங்கிறான் தெரியுமா? தக்காளி சூரன். ஒட்டிக்காரன் பூண்டு சூரன். பூண்டு சூரன். அவன் என் பூண்டு சூரன். ஒட்டிக்காரன் பூண்டு சூரன். அது மட்டும் கிடையாது. அது மட்டும் எனக்கு உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்றார். ஓ நீங்க அண்ணாந்து ஊமிங்களா? கலிங்க நாட்டை சேர்ந்த கலிங்காசூரன். அவரு பேர் கலிங்காசூரன், உன் பேர் பளிங்காசுரன். நாங்கள் இருவரும் இருவல்லவராக கோட்டை கட்டி திகழ்ந்தோம். ஆமா எந்த கம்யூனிட்டி உங்களுக்கு பேர் வச்சான்? என்னடா? இல்லைங்க பேரு தப்பா வச்சுக்கிறான். அவரு பேர் தொங்கனா புடுக்கும், உன் பேர் வீங்கனா புடுக்கும். எப்படி பரிமாணம் செய்யணும்? டேய் கீரன் திக்கி பேஜ சூரன் சூரன் கதி கரன். கீரன் திக்கி பேஜ சூரன் சூரன் கதி கரன் கட்டி கொள்ள போதாரன். இந்த கடல்ல நம்மள என்ன பரிதானா கிடி. அப்படி வாழ்ந்து கொண்டு யார் மச்சான்? சொல்லுங்க இருந்த போதிலும் எனக்கு ஒரே ஒரு தங்கை. தங்கச்சிக்கிறியா? ஆமாண்டா. பரவாயில்ல. சிறு வயதாக இருக்கும்போது சிவஞானவல்லி என் தங்கை பேரு. ஓ சிவஞானவல்லி. சிவஞானவல்லி. ஆனால் என் தங்கை பிறந்த பிறகு என் தாயும் தந்தையும் இறந்து விட்டார்கள். அப்படி இருந்தவுடன் என் தங்கைகளுக்கு நானும் என்னென்ன தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக ஆர் மீதும் தோல் மீதும் போட்டு வளர்த்து கொண்டு. ஆமா அது மட்டும் தெரியாது.
தாய், சரி. எனக்கு ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி. பாப்பாவை மாறு மணி தோல் மணி போறீங்களே, பால் எல்லாம் யாரு கொடுக்குறது? இல்ல பால் புட்டில அடிப்பீங்க, பால் புட்டில போட்டு அடிப்பீங்க நான் கேட்டேன். தாய், எனக்கு ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி ரதி தேவி. நெய்கூப்பி கிராமத்துல எல்லாருக்கும் 10-15 பொண்டாட்டி பழுது, உனக்கு தான் ஒரே பொண்டாட்டி. நான் ஒரே பொண்டாட்டி. ரதி தேவியை மணந்து இந்த பளிங்கு நாட்டை சீரம் சிறப்போட அரசாட்சி பண்ணி ஆமாங்க. இருந்த போதும் இந்த சரணத்திலே எனது அண்ணன் இருக்கிற அதிபர்வாக சென்றவரும் போ. இந்த 14 உலகமும் இந்த கலிக்க நாடு, இந்த கலிக்க நாட்டு ஆளக்கூடிய இந்த கலிக இந்த கலிகாசோன எரித்தோனிய உலகம், என்னை பழித்தவன் பாதாள உலகம். அப்படி இருக்க எனக்கு முன்னாக வர வேண்டிய இன்னும் யாரும் காலமில்லை. ஏரியில தண்ணி இருக்கு, பொண்ணு இருக்கு, மழை இருக்கு, பொத்தா காட்சி இருக்கு, வாழைப்பழ தோல் அவரு வாயிலையாம். வாழைப்பழத்தோடும் வாயிலையம். பாலு 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 தான். நான் என்ன சொன்னா, முடி அதிகமா இருக்கும், உங்க காலு கேட்கல படுத்து உனக்கு. ஆமா பாலுன்னு சொன்னோம். யாரு நீ? யாரு? எப்படியா பட்டவரு? போடுவதில்லை சிங்கக்குட்டி, பாய்வதில்லை புலிக்குட்டி. ஆனா ஐயா சோத்த துடத்துல மட்டும் பண்ணி குட்டிடா. சொன்னானே அவன் மயிரை கொடுங்க, என் மயிரை எனக்கு கொடுக்குறா. இல்ல இங்க என்ன அங்க போறான், வராம என்ன அவன் யாரு? யாரு அவன்?
என்ன பண்ண போற? அடிக்காத, இதுக்கப்புறம் அடிக்காத. மணி என்ன ஆகுது பாரு. மணி என்ன ஆகுதுன்னு பார்க்க சொல்லு. ஃபர்ஸ்ட் மணி என்ன ஆகுதுன்னு பார்க்க சொல்லு. மணி எது இருந்தா என்ன? ஏய் மணி என்னடா ஆகுது? வாட்சி ஓடாத வச்சாண்ட தேவிட கட்டின்னு வந்தா. ஆமா அப்படியே டைம் சொல்றா. ஏய் நீ என்னடா சொன்னா? 12:15. 12 மணி வரைக்கும் தான் டைம். அப்ப 1/4 மணி நேரம் அதிகமாகிடுச்சு. 12 மணிக்கு மேல அடிச்சா லாரியில் அடிபட்டு செத்துருவாங்க. அடிக்கிறவங்க. ஆமா வரும்போது எங்க அம்மாட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்த காலைல ஒரு ஜோசிக்கார் வீட்டுக்கு வந்துக்கிறாரு. காலையில வந்திருப்பாரு. ஆமா ஜோசி பாத்தியா? எப்ப கல்யாணம் பாத்தியா? எப்ப கல்யாணம் தான் பாத்தாங்க. பார்த்து ஒரு சொல்லிட்டு போய்க்கிறாரு, ஏமா உங்க புள்ள என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு. என் புள்ள வாத்தியார் இருக்கிறாரு, எந்த ஸ்கூல்ல கேட்டுக்கிறான். அவன் டிராமா வளர்க்குறான்பா அப்படின்னு நிக்கிறாங்க. நாடக வாத்தியாரு. அப்ப நல்லா வாங்கி கிடப்பாரு பழுதுன்னு. ஆமா ஆமா வாங்குற வேலை தான் செய்யறாரு நிக்கிறாங்க. பப்புன்னு வேஷம் ஆடுறாரு அப்படின்னு நிக்கிறாங்க. ஏமா இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் 12 மணிக்கு மேல உதவாங்க வேணாம்னு சொல்லு. 12 மணிக்கு மேல அவன் மேல யாருன்னா கை வச்சாங்கன்னா காலைல லாரியில் அடிப்பட்டு செத்துருவாங்க நிக்கிறான் பழுது. ஏன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை, நீ அடி. நான் வாங்க மாட்டேன்னு சொல்லல, நீ அடி. காலைல லாரியில் அடிப்பட்டு நீ சேர்த்துட்டுனா ரம்யா கூட சேர்ந்து உனக்கு தான் தீதி கொடுத்துட்டு போகணும். அப்புறம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா நான் அந்த மாதிரி பண்ற ஆளா நானு? ஏண்டா ரம்யா சாவுவான்னு நம்ம நினைச்சோமா? அது மட்டும் கிடையாது. போன ஒரு என் மேல சாமி அறிக்கை விட்டு போகிறாரு பழுது. என்ன சொல்ற? எப்படி தொடர்ந்து 3 அடி அடிச்சா என் மேல சாமி வரும். யாரு உன் மேல? ஆமாங்க. ஐயா நீ சோதிச்சு கிச்சு பாக்காத. நீ யாரை ஏமாத்தாலும் ஏமாத்து. என்ன அதுக்காக பயந்துன்னு என்ன ஏமாத்தாத. ஏய் உன்னை அடிச்ச சாமி வருமா? எந்த சாமி வந்து ஆடுது பாக்குறா? எந்த சாமி? எந்த சாமி? இரு என்ன பண்ண போற? நீ ஏதோ வம்பு வச்சு போறன்னு நினைக்கிறேன் நான். நீ தான் தெரியும். ஓ இவர் வந்து ஒன்னும் சரிப்பட்டு வர மாட்டார். நான் வந்து மோசமான ஆளு, நான் சொன்ன நம்ப மாட்டாப்புல. சாமி வந்து எது கொடுத்தாலும் வாங்கிக்கணும். அப்புறம் என்ன ஊர்ல சாமி பூச்ச இனிமேல் பூச்சான் அலைய வச்சு கூட எப்படியா பசங்களை வச்சு நான் கூத்தாடுறது வழிய போறோம். அவன் என்னடா சாமி அவனுக்கு வந்து வாயில நம்ம வச்சுட்டு போறான். எனக்கு சாமி திரும்பி வந்துடா. உக்காவுக்கு சாமி வந்தா இங்க பிடிப்பா. எவ்வளோ பையன் விட்றா, நீ சாமியை பிடி தழுவுறா. போற வேப்பலை கொடுங்கடா, வேப்பலை கொடுங்கடா பாடுங்களா. அம்மா நான் எப்படி நான் தெரியாத இந்த பாதக முடி மேல அறுத்து யாரு அம்மா? இந்த முடி மேல அறுத்து யாரு அம்மா? இந்த முடி மேல அறுத்து தாண்டா ஈரும் பேணும்.
கசக்குதுடா டேய். இல்ல சக்கரை போட்டா இருக்கும் வேப்பெல்லாம் கஷ்டம் தான். எம்மா தாய் எம்மா எம்மா காரியாத்தாளா அம்மா கல்ல விடு அம்மா கல்ல விடு ஆத்த மலையா போறேன் நீ சொல்ற அம்மா அம்மா தாயே வேப்பிலையில் இருக்கிற எறும்பு புள்ள என் கையை கடிக்குதுடா டேய். அம்மா தாயே ஆத்தா மலையார போறேன் ஏன் எடுத்துன்னு சொல்லு. அம்மா அம்மா இந்த குழந்தைக்கு ஒரு வாக்கு சொல்லு அம்மா. இந்த குழந்தைக்கு வாக்கு சொல்லுமா. எறும்பு கடிக்காத அளவுக்கு எனக்கு ஒரு வாக்கு சொல்ற பாரு. முட்டி போடு. பிரியா நான் யார் வந்து நான் கேக்குறேன். ஆமாமா உனக்கு எதனா வர வேணுமா? ஆமாமா முட்டி போடு. அந்த மாட்டை சேனைக்கு அவுத்து விடுங்கடா. என் மாமியார் லோல் போட்டுங்கிறான் பாவம். அம்மா அம்மா ம் அம்மா கால்ல பிடி. ஏய் ஏன் புளிச்சம் பழம் ஒன்று கொடுங்கடா. அம்மா அம்மா கால்ல பிடி. அம்மா கால்ல பிடி. ஏய் முட்டி போடு தேவையா கையில வச்சுங்க எனக்கு இல்லை என்ன. 10 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. கூட புளி பாக்குதுரா. சக்கரை இருந்தா கொடுங்கடா. முட்டி போறி தேவையா முட்டி போறி. உனக்கு ஒத்து வச்சா மாதிரி இருக்குன்னா உனக்கு ஒத்து வச்சா மாதிரி இருக்குண்ணா. ஓம் கிரிம் 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 ஐஸ்கிரீம் பாலை சப்பை கோடை புள்ளையா இல்ல நான் சொல்றமே சரியா. ராத்திரி 12 மணிக்கு இந்த ஊர் ஏரி கரைக்கு. எந்த ஊர் ஏரி கரைக்கு? சத்தமா கேக்கல. நெய் குப்பி ஏரி கரைக்கு ராத்திரி 12 மணிக்கு நீ ஒட்டு துணி இல்லாம வந்தனா நான் கூட நீ தாமா கரெக்டா செய்வே. அதை மிஞ்சி போயிடும். வீட்டுல பீரோவுல 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். இந்த பக்கம் காட்டுமா சூத்த அந்த பக்கம் காட்டாங்க. 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காணாம போயிடுச்சு. நீதாமா கண்டுபிடிச்சு தருங்க. என்னோட பெரிய திருட உள்ள கிராம்பாளுக்குது. 10,000 எடுத்து போட்டான். 10,000 எடுத்து போட்டான். கஷ்டப்பட்டு காசுமா 10,000 கண்டுபிடிச்சு கொடுத்தா என்ன செய்வ? அம்மா உனக்கு செலவு வைக்கிறேன் அம்மா. வச்சுக்கிற சேலைக்கு ஏற்ற மரியாதை கொடுக்க மாட்டானுங்க. பெரிய ஆலய கட்டுறேன். நீ ஆலயமும் கட்ட தேவையில்ல ஒன்றும் கட்ட தேவையில்ல. ஆலயத்தை கட்டி நீ உள்ள உட்கார வச்சு நீ மட்டும் 1 வருஷத்துக்கு சும்மா விட்டுருவ. நீ என்ன தேய்ச்சி குளிப்பாட்டு புடிவாங்காட்டியும் கொசும் ஈயும் பூந்து என் மூஞ்சி நாய்ச்சி பண்ணும். நீ ஆலயமும் கட்ட தேவையில்ல. நீ சேலையும் வைக்க தேவையில்ல வைக்க தேவையில்ல. நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? முட்டி போடு முட்டி போடு. எறும்பு கடிக்குது. ஆத்தாவை பொண்ணா கடிக்குது. ஆத்தா வெளியே சொல்லிட்டா ஏன் எல்லாம் வீங்கி போய்க்குதுன்றியா? ஏய் சிக்கன் ரைஸ் பீப் ரைஸ் கிரிம் 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 ஐஸ்கிரீம். ஏய் முட்டி போடு. 10,000 கண்டுபிடிச்சு கொடுக்கணும். 10,000 கண்டுபிடிச்சு கொடுத்தா உனக்கு அப்படியே எடுத்தவன நான் மைய போட்டு கண்டுபிடிச்சு காட்டுறான். நீ ஆனா அவனை போய் எதுவும் கேட்க கூடாது. அவன்கிட்ட இருந்து அவன் எடுத்துக்க மாட்டான். அவன்கிட்ட இல்லைன்னு வயசு தான் அவன் எடுத்துக்கிறான். அது அவன் பேர்ல தப்பு கிடையாது. அவன் யாருன்னு உனக்கு காமிச்சு கொடுக்குறான். இதுக்கப்புறம் உஷாரா இருக்கணும் சரியா? 10,000 கண்டுபிடிச்சு கொடுத்தா ₹1 நீ எடுத்துக்கணும். மீதி 9,999 ரூபாய் அவன் உண்டியில போட்டுடணும். ஓடிவியா?
ஆத்தா சொல்ற வாக்கு அப்படியே காதுல வாங்கிக்கணும். அவன் எத்த போனானா அவனே தான் எத்த போனான் போடி தேவையா உள்ள. எனக்கு ஒரு வர வேணும் தாயே. இன்னும் அவனுக்கு புள்ளகளை கலைக்கணுமா? இல்ல தாயே, வர சொல்ல ஒரு குவார்டர் வாங்கிட்டு வந்தேன். கட்டிங் போட்டு கட்டிங் பேக்ல வச்சுதான் அந்த கட்டிங் அவனும் தூக்கிட்டான். இந்த ஊருக்கு தீட்டு பட்டுக்குதுப்பா. ஏன் கூட்டத்துல எவ்வளவு 60 வயசு ஆயா குசு விட்டுக்கிறாடா. அதுக்கு என்ன பண்ணும் தாயே? அந்த கோட்டரை நான் கண்டுபிடிச்சு தரணும்னா சூறவே சாரானே அவனை முன்னாடி கூப்பிடு. என்னம்மா முன்ன கூப்பிடுற? கம்பெனிக்கு பெரிய வாஜாரி உருத்தாண்டா. இவரு கையில தாமிழ் தட்டை கல்பரி ஏற்றி குத்துட்டு ஒரு சூத்தா மூந்து பாத்துன்னு வாங்கடா போய். யாரு குசு விட்டான்னு தெரியுதுக்கா? ஆமா, அப்ப வந்தாதான் அந்த குறிய சொல்லுவேன். அந்த கோட்டரை யார் யாத்து தெரியுமா? கம்பெனியில் சூறவே சார் அந்த பாடு தாண்டா எடுத்து குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆத்தாவுக்கு பலி கொடுக்கலாம்டா. ஆத்தாவுக்கு பலி கொடுங்கடா. உடம்பெல்லாம் எரியுதுடா. பலி கொடுங்கடா. இப்போ யாரு அம்மா? காளி அம்மாவா? ஆத்தாவுக்கு குஞ்சு கொடுங்கடா. காளி அம்மாவா? ஆத்தாவுக்கு குஞ்சு கொடுங்கடா. தொண்டை கட்டிக்க போதுடா. ஆத்தா தொண்டை பாழாக்கி கட்டிக்கிட்டா. தாயே, இவ்வளவு புரி அப்படி சொல்றாங்களே, வந்திருப்ப யாரு? வந்திருக்கு யாருதான்? யாருதான் இது மேல? கோயந்தா போட சொல்லு. அப்படின்னா கோயிதா, கோயில போடுமா? கோயிதா நெய் கூப்பில ஒரு சக்காலத்தி கூட ஐயா கிடையாது பழுது. நீங்க அந்த ஆளுங்க சாவுல பொய்யாவனும் வாய் திறக்க மாட்டாளுங்க பாரு. கோயந்தா போடுங்களா சக்காலத்தி விழா? கோயந்தா போடுறீங்களா இல்ல எல்லாரும் வீட்லயே வந்து குடும்பம் பண்ணுவா? கோயந்தா போட்டதான் நான் சொல்லுவேன். போட்டாங்கம்மா. கோயந்தா போட சொல்லு. அது மௌனமா போடுறாங்க அம்மா. சத்தமா போட சொல்லு. சத்தமா போடணும். நெய் கூப்பிய விட்டு போடணும் போட சொல்லு. ஒண்ணு கேட்கணுமா? இல்லைன்னா எதனா ஒண்ணு எடுத்து மூடுவான். எம்மா தாயே, நம்ம ஊர் ஆத்தா நம்ம அம்மா அந்த காளி அம்மாவுக்காக கோயந்தா போட்டாங்க. கோயந்தா போட.